ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். சென்னை நொலம்பூர்ல இருக்கக்கூடிய விஎம் ஆட்டோ பார்ட் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஒரு பல்சர் 220 பார்த்தீங்கன்னா தரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பைக் 10 வருஷம் பழைய பைக்னா உங்களால் நம்ப முடியுதா? ஃபுல் பைக் பெயிண்டிங், ஃபுல் கிராஃபிக்ஸ், ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து பெயிண்டிங்லேயே உங்களுக்கு வந்து லைட்டாக டிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல யூனிவர்சல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா காவாசாகி டைப் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அண்டர் பெல்லி யூஸ்வலாக பல்சர் 220 வராது. Yamaha R15 V3 இது பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி அண்டர் பெல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மட்கார்டு பார்த்தீங்கன்னா KTM கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயம் பைக்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரோ பைக்ல என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காங்க சார்? இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பைக் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே இது பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் அடிச்சிருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 7000 ஆச்சு. ஓகே அப்புறம் ஃபுல் வண்டி ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3000 ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா V3 அண்டர் பெல்லி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து டியூக்கோட மட்கார்ட் போட்டிருக்கோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் ஆச்சு. ஆனால் ஃபிட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 500 ஆச்சு. ஏன்னா 4 கிளாம்ப் ஆல்டர் பண்ணி வெல்டிங்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகே வண்டியில் இருக்க பார்ட்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அண்டர் பெல்லி வந்து பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. கிளாம்ப் மட்டும் ஆல்டர் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இன்ஜின் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதுங்க பார்த்தீங்கன்னா வந்து DRL ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா